பீஸ் பிரிட்ஜிலேருந்து தாண்டி அப்படியே நடந்து ஓல்ட் டிபிலிசிக்கு போயிட்டுருக்கோம். ஓல்ட் டிபிலிசியில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்னியஸ் கிட்டிங்க நிறைய நம்ம கூட சுற்றிட்டு இருக்குதுங்க. புலவனுக்கு கிஷோர் மம்மு, இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறது தமிழரசன், முன்னாடி போயிட்டு இருக்கிறது நான் தான் ராகவ். பார்த்துட்டு இருக்கேன் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஜார்ஜியாவில் ரொம்ப பழைய டைமில் கட்டின ஒரு பில்டிங்ஸ் தான். ரொம்ப பழைய டைம்னா ஒரு 2000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, 100-150 வருஷம் அதுக்கு முன்னாடி கட்டின ஒரு பில்டிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தது எல்லாமே லெஃப்ட் எம்பார்க்மெண்ட், அதாவது நியூ டிபிலிசி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓல்ட் டிபிலிசி, ரைட் எம்பார்க்மெண்ட். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓல்ட் டைமில் டிபிலிசி எப்படி அவங்களா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. டிபிலிசிக்குன்னு ஒரு சில ஆர்கிடெக்ட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவுக்குன்னு வந்து நிறைய ஆர்கிடெக்ட் ஸ்டைல் இருக்குது. இந்தியாவுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்கிடெக்ட் இருக்கும். பிரிட்டிஷ்க்கு ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட் இருக்கும், ஃப்ரெஞ்சுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட் இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம இந்த ஓல்ட் டிபிலிசியில் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஜார்ஜியன் ஆர்கிடெக்ட் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச் இன் டிபிலிசி. என்னால் உள்ளே போய் ஷூட் பண்ண முடியல இதை, ஆனால் இதோட என்ட்ரன்ஸ் மட்டும் நான் வெளில இருந்து ஷூட் பண்ணேன். நீங்கள் இந்த பில்டிங்ஸில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி செடிமை நிறையா வளர்ந்து தொங்கிட்டு இருக்குல்ல, இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரீப்பர்ஸ் கிடையாது. இது எல்லாமே கிரேப் செடிங்க. ஆமாம், இது எல்லாமே திராட்சை செடிங்க தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வின்டர் முடிகிற ஒரு சீசன். இந்த டைமில் மோஸ்ட்டாக எல்லா செடிங்களுமே காஞ்சி போய் தான் இருக்குது. ஊர் பார்க்கவே ஒரு மாதிரியாக அன்பிளசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரிங் சீசன் சம்மர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த செடிங்கள்லாம் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதில் நிறைய திராட்சை காய்ச்சி தொங்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி போய் எடுத்தேன். இதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே காஞ்ச திராட்சை தான். இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டு அது எல்லாமே திராட்சை இங்கே எல்லாமே காஞ்ச திராட்சையாக மாறி இருக்குது. இது மாதிரி நம்ம உள்ளே பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நிறைய பில்டிங்ஸில் அவங்க வந்து திராட்சை கொடியை வந்து படர விட்டுருக்காங்க அவங்களோட பில்டிங்ஸில். சம்மர் டைமில் பார்க்கும்போது அது பில்டிங்ஸே டோட்டலாக க்ரீனாக கவர் பண்ணி பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் டிபிலிசியில் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்க ஒரு மாதிரி அழுக்காக கேவலமாக இருக்குல்ல, இதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சல்ஃபர் வாட்டர் வரும். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குதுல்ல, அது எல்லாமே சல்ஃபர் வாட்டர் தான். சல்ஃபர் வாட்டரோட டெபாசிட்ஸ் அது எல்லாமே. நம்ம ஓல்ட் டிபிலிசியில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. வாங்க கைஸ் போகலாம். இங்கே பார்க்கலாம் நீங்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு பழைய காலத்து டைம் டவர் மாதிரி இருக்குங்க. ஆனால் இது பழைய காலத்து டைம் டவர்லாம் இல்லை, 2010 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த டைம் ஸ்கொயர் நான் சொன்ன மாதிரி 2010 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படலை, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. வித்தியாசமாக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து இந்த ஒரே டவரில் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பொருளை ஒன்றா சேர்த்து. இதில் போட்டிருக்காங்கல்ல, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இந்த ஒரு சம்திங் வால்ட் மாதிரி இருக்கு. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தேதா மிசிஸ் ஜோனா. அதாவது தேதானா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜியனில் தாய் அல்லது மதர் அப்படின்றது மீனிங். மிஸ்ஸா அல்லது மிஸ்ஸி இப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா மண்ணுன்னு அர்த்தம். அதாவது எர்த்தை இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாய் மண் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் மண்ணோட வெயிட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. எர்த்தோட வெயிட்டை வந்து அதில் குறிப்பிடுறாங்க.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எல்லா பில்டிங்ஸ்லையுமே பார்க்க முடியுது அந்த கொடிகள்லாம் தொங்குறது. ஸோ நீங்கள் உங்களோட ஒரு வின்டர் ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சம்மர் ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, ஜார்ஜியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜார்ஜியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களோட ஹாலிடேஸை நீங்கள் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஜார்ஜியாவுக்கு வரதுக்கு முன்னாடி எந்த டூரிஸ்ட் ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்றது இருக்குது. அதேமாரி நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடியே உங்களோட டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி உங்களுக்கான பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்றதை கொஞ்சம் உட்காந்து அலசி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்த்த விஷயங்களே தான் மோஸ்ட்டாக காட்டுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஜார்ஜியாவில் பார்க்குறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அது மாதிரி விஷயங்கள் அவங்க காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா, அவங்க உங்களை கூட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்றது நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு காட்டின விஷயத்தையே காட்டுறது எனக்கு பழசாக தோணுது. உங்களுக்கு எப்படி தோன்றுறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் சீக்கராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜை நீங்கள் கேளுங்க உங்களுடைய டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்கிட்ட. நம்ம ஊரில் நாய் வந்து ஏதாவது குப்பை தொட்டியை தேடி சாப்பாடு போய் பொறுக்கிட்டு இருக்கோம், அதுக்காகவே கள்ளத்துக்கு அடிப்பாங்க. இல்லைனா 2 நாய் வந்து இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கும் போதும் சரி கள்ளத்துக்கு அடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன், நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது, இது நான் சொல்கிறதுக்கு அஃபண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இதுதான் உண்மை. நம்ம ஊரில் நாயை கள்ளத்துக்கு அடிக்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் நாய்க்கு கண்டிப்பாக சோறு வைக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஊரில் நிறைய பேர் நாய்க்கு வந்து நல்லாவே, நாயின்னு இல்லை எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி அதையும் மதித்து அதுக்கு கரெக்டாக வந்து சாப்பாடு போட்டு இல்லை தண்ணி கொடுத்து இது மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் நான் இந்த ஊரில் பார்த்துருக்கேன். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸும் ஜார்ஜியா வரது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்யூ.